ரஷ்யாவுக்கு அமெரிக்கா வைத்த செக் ஒட்டுமொத்தமாக முடங்கும் அபாயம். சீனா அமெரிக்கா இடையான முரண் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இப்போ ரஷ்யாவுக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செக் வச்சுருக்காங்க. இந்த செக்கால் ஒட்டுமொத்தமாக ஒரு முடங்கக்கூடிய அபாயம், ரஷ்யா முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. என்ன செக் வச்சுருக்காங்க ரஷ்யாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உக்ரைன் ரஷ்யா இடையான மோதல் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உக்ரைன் ரஷ்யா இடையான மோதல் அப்படிங்கிறது சில ஆண்டுகளாகவே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக நிறைய முயற்சிகளை எடுத்து வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்றும் போதே அவர் சொன்னது என்னென்னா, ரஷ்யா உக்ரைன் போரை முடிவு கொண்டு வருவேன் அப்படின்னாரு. ஆனால் 2 மிகப்பெரிய ரஷ்ய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்து அமெரிக்கா இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பதவியேற்கும் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னது இப்போ வரைக்கும் அவரால் நிறைவேற்ற முடியல, இந்த போரை முடிவு கொண்டு வர முடியல. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்து அமெரிக்கா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா இடையான மோதல் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையால் ரஷ்யா மட்டும் பாதிக்கப்படாது, ஒட்டுமொத்த உலகமே இதனால் ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலை இருக்குது. என்னன்னு பார்த்தா, ரஷ்யா உக்ரைன் மோதல் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் பொருளாதார பாதிப்புகள் இதனால் ஏற்பட்டு வரதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால் போரை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகளும் கூட நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதில் ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்திட்டு வராரு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் ரஷ்யா மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் அப்படிங்கிற 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் இடையே நடைபெறுந்த அந்த சந்திப்பு கூட ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அவர் கூட பேசிய நேரத்தை வீணடிக்க விரும்பலை அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன விஷயங்கள்லாம் கூட முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இதில் பார்க்கப்படுது. அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு சொத்துக்கள் கட்டுப்பாட்டு அலுவலகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா, சில தடைகளை குறிப்பிட்டு அவங்க பேசியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அந்த 2 ரஷ்ய நிறுவனங்களை மட்டும் இல்லாமல் அதனுடைய பல துணை நிறுவனங்களையும் குறிவைக்கிறாங்க. இந்த தடை தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய தடை, ரஷ்யாவினுடைய 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக தடையை விதிச்சிருக்கோம். அதே நேரம் இந்த தடைகள் ரொம்ப காலம் அமல்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படாது அப்படின்னு நம்புகிறோம். போர் சீக்கிரமாக முடிவுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். போரை முடிவுக்கு கொண்டு வர இதுவே சரியான ஒரு நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை ரஷ்யா தீவிரம் காட்டாததால் இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதாக அமெரிக்க தரப்பில் சொல்கிறாங்க. அதோடு இந்த நடவடிக்கைகள் ரஷ்யாவினுடைய எரிசக்தி துறை மீதான அழுத்தத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் ஏற்கனவே பலவீனம் அடைந்து வரக்கூடிய ரஷ்யாவின் பொருளாதாரம் இன்னும் பலவீனமடையும் சிக்கலை எதிர்கொள்ளும். போருக்கு தேவையான நிதியை திரட்ட முடியாமல் போகும். அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வை எட்ட நடவடிக்கை எடுக்கும். ஆனால் அதற்கான முழு பொறுப்பையும் ரஷ்யா தலைமையே ஏற்க வேண்டும். ரஷ்யா தான் இப்போது ஏற்கணும். நிரந்தர அமைதி அப்படிங்கிறது ரஷ்யா எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்கா தரப்பில். ரஷ்யாவினுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்கக்கூடிய திறனை கம்மியாக்கி எரிசக்தி சார்ந்த அதன் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவது தான் அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செக் அப்படின்னு சொல்லப்படுது. ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் ஆகிய 2 நிறுவனங்களை குறிவைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதனால் அமெரிக்க அதிகார வரம்புக்குட்பட்ட இந்த நிறுவனங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்படும். இதில் அந்த 2 நிறுவனங்கள், அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரோஸ்நெஃப்ட் என்பது ரஷ்ய அரசோட தொடர்புடைய ஒருங்கிணைக்கப்பட்ட எரிசக்தி நிறுவனமாக இருக்கிறது. இது எண்ணெய் ஆய்வு, சுத்திகரிப்பு மற்றும் சர்வதேச பெட்ரோலிய விற்பனையில் நிபுணத்துவம் பெற்றதாக இருக்குது உலகளவில். அடுத்து லுக்கோயில், அதை பார்த்தோன்னா இது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பன்னாட்டு நிறுவனம். இது ரஷ்யாவில் வெளிநாடுகளையும் எண்ணெய் மற்றும் எரிவாயு சுத்திகரிப்பு, சந்தைப்படுத்துதல் மற்றும் விநியோகித்தலில் ஈடுபட்டிருக்கு. இந்த 2 நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் இதன் துணை நிறுவனங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதனால் இந்த 2 நிறுவனங்களும் 50% அல்லது அதற்கு மேற்பட்ட பங்கை எந்த நிறுவனங்களில் எல்லாம் கொண்டிருக்குதோ அந்த நிறுவனத்துக்கும் இந்த தடைகள் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு செக்காக ரஷ்யாவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும்
அமெரிக்காவுக்கு ஈடாக ஒரு பெரிய நாடாக இருக்கலாம், வல்லரசு நாடாக இருக்கலாம். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களாக இருக்கட்டும், போர் தளவாடங்கள், இராணுவ கட்டமைப்பு எல்லாமே பலமாக இருக்கலாம். ஆனால் அமெரிக்கா மற்ற ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், பொருளாதார தடைகள்ங்கிறது ரஷ்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக்கிட்டு வருது. அதுக்காக தான் கச்சா எண்ணெய் கம்மியான ரேட்டில் விற்கிறாங்க. அதை சீனா, இந்தியாவில் வாங்கிட்டு இருக்காங்க. சீனா, இந்தியாவிலேருந்து கொடுக்கப்படக்கூடிய கச்சா எண்ணெய்க்காக கொடுக்கப்படக்கூடிய பணம்ங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு உதவி பண்ணிட்டு வருது. அதையும் முடக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய பிளான். எவ்வளோ ட்ரை பண்ணாரு, அதை முடக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதிக்கிறார். இது ரஷ்யாவை இன்னும் பொருளாதார ரீதியாக பலவீனம் அடைய செய்யும் அப்படிங்கிறது அமெரிக்காவின் நோக்கமாக இருக்கிறது.